திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகர் அருகே கொத்தமங்கலம் பகுதியில் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவனரும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைவருமான KKS செல்வகுமார் வீட்டிற்கு சோதனை நடத்த சென்ற போலீசாரை அவரது ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். தற்பொழுது அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது? போலீசார் சோதனையை மேற்கொண்டு இருக்கிறார்களா? கள நிலவரம் என்ன என்பதை விவரிக்கலாம். வணக்கம் கௌதமி. திருச்சி மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு நில உரிமையாளர்கள் இருந்து நிலங்களை அபகரிக்க கொடுத்து ஆபரேஷன் அகலி என்ற பெயரில் அதாவது தடுப்பதற்காக திருச்சி மாநகர போலீசார் மற்றும் திருச்சி மாவட்ட போலீசார் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் மீது மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சோதனை செய்து வருகின்றனர். ஆபரேஷன் அகலி மூலம் இதுவரை பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய 14 பேர் வீடுகளில் சோதனை செய்யப்பட்டுள்ளது. சோதனையின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சந்திரமௌலி, இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த பட்டறை சுரேஷ் ஆகிய உள்ளிட்ட 5 பேர் போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் இது தொடர்பாக சோதனை நடத்தப்படும் எனவும் நிலங்களை அபகரிப்புகள் குறித்து புகார் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். குறிப்பாக இதுவரை பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி ஆவணங்கள் கைப்பற்றியுள்ளனர். இந்த நிலையில் இன்று தமிழர் தேசம் கட்சி நிறுவனம் வீர முத்திரை முன்னேற்ற கழக தலைவருமான KK செல்வகுமார் வீட்டில் அதாவது ராம்ஜிநகர் அருகே உள்ள கொத்தமங்கலம் பகுதியில் சோதனை செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட போலீசார் சென்றனர். ராம்ஜிநகர் அருகே உள்ள கொத்தமங்கலம் பகுதியில் சென்ற போது அங்கு அவரது ஆதரவாளர்கள் அவரை சோதனை செய்ய விடாமல் தடுத்தனர். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செல்வகுமாரின் வீட்டிற்கு சென்று போலீசார் சோதனை செய்தனர். சோதனைக்கு பின்னரே அந்த வீட்டில் ஒன்றுமில்லை என்று வெளியே வந்ததால் இது வேண்டுமென்றே செல்வகுமார் வீட்டில் சோதனை செய்வதாக அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருச்சி மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்களை கைது செய்துள்ளனர். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.